இந்திய மக்கள் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாடு என்பது மகாத்மா காந்தி அவர்களால், ஜவஹர்லால் நேரு அவர்களால், பல தலைவர்களால் உருவாக்கப்பட்ட தேசம். எல்லோருக்குமான தேசமாக, எல்லோருக்குமான நாடாக, எல்லோருக்குமான மண்ணாக இருந்த இந்தியாவை கூறுபுடன் நினைத்த, சீர்குலைக்க நினைத்த பாசிச சக்தி பாஜகவிற்கும் மோடிக்கும் ஒரு படிப்பினையை இந்திய தேசத்து மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். தனி பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார் மோடி. இது ஒருபோதும் நடக்காது. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய தலைவர்கள் எல்லாம், இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் புதுடெல்லியில் கூடி முடிவெடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் யாரை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, அயோத்தியில் ராமர் கோவிலை அவசரமாக கட்டி அது முழுமையாக பூர்த்தி செய்யாமல், முழுமையடையாமல் கும்பாபிஷேகம் செய்து திறந்தார்கள். அதற்கு அங்கே இருக்கின்ற சங்கராச்சாரியர்கள், மடாதிபதிகள் எல்லாம் கடுமையாக எதிர்த்த பொழுதும், இந்த ராமர் கோவில் என்பது மக்களுக்கான, நாட்டுக்கான கோவில் இல்லை, இது மோடியுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் என்று எச்சரித்தார்கள். அந்த அடிப்படையில் ராமர் கோவில் அமைந்துள்ள தொகுதியே ஃபைசாபாத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இனி வரும் காலங்களில் இந்த RSS சித்தாந்தம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடியை ராமரும் கைவிட்டு விட்டார். தமிழ்நாட்டிற்கு வந்து விவேகானந்தரை நாடினார், விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார். இந்தியா கூட்டணியுடைய வெற்றி கடந்த தேர்தலை விட வாக்கு சதவிகிதம் இந்த தேசம் முழுவதும் உயர்ந்திருக்கிறது. பாஜகவுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. இதுதான் இந்த தேர்தலில் நம்முடைய மக்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு. சில இடங்களில் 36 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 301 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 5000 வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகள், இரட்டை இலக்கம் உள்ள தொகுதிகள் எல்லாம் இழந்திருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கான மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. இந்திய மக்கள் பாஜகவையும் மோடியையும் நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர்கள் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், அதை பற்றி எல்லாம் குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டின் முகமாக இருப்பார்கள். குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற தளபதி அண்ணன் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களை போன்று எல்லோரையும் அரவணைத்து தினம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கெங்கே பிரச்சனை இருக்கிறது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய 27 நாட்களாக காலையில் முதல் தொலைபேசி முதலமைச்சர் பேசுவார். இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று. அந்த அளவிற்கு கண்ணும் கருத்தமாக எல்லா வேட்பாளருக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் எடுத்த முன்னெடுப்பு முயற்சி தான் 40ம் நமதே என்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.